என்னை பொறுத்தளவு அண்ணாமலை வந்து ரேஸ்ல இருந்து மாற்றி நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இவரை வந்து 10 வருஷம் என்ற அந்த இது கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி இப்போ வந்து எந்த ஒரு ரூலுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு ஜீவா. அதாவது பாஜகவை பொறுத்தவரை எப்படி ஒரு காலத்துல காங்கிரஸ் இருந்ததோ ஏறத்தாழ அதே மாதிரி தான். இப்போ பாஜகவினுடைய அந்த ஆர்கனைசேஷனல் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் வந்து யார் இங்க சென்னைக்கு வந்திருக்கணும், யார் விஜயம் செய்திருக்கணும்? பாஜகனுடைய தலைவர். பாஜகனுடைய தலைவர் யாரு? ஜே.பி. நட்டா. அவரு சீன்லயே கிடையாது. யார் யார் வர்றான்னு பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய டிஃபாக்டோ டிஜூரே எல்லாம் இருக்கின்ற தலைவர் அமித்ஷா. அப்ப நமக்கு தெரிஞ்சு ஒரு பொம்மை அங்க வச்சிருக்காங்க. அந்த பொம்மையை தாண்டி அடுத்த நபர் வருகிறார். இப்ப காங்கிரஸை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன ஒரு மல்லிகார்ஜுன் கார்கே இருக்காரு, ஆனா காய் நடத்துறதுலாம் ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்னவாமா? அப்ப இது அதோட பெரிய ஒரு அவலமாக தெரியவில்லையே. ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் நடக்கிறது, அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் நடக்கின்ற அதே நாளில் வந்து ஒரு பாஜகவினுடைய தலைமூத்த ஒரு தலைவர் வந்து சென்னையில் உட்கார வேண்டிய அவசியம் என்ன?